தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி என் ஆனந்த் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெரம்பூர் வீனஸ் காந்தி சிலை அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே.ஏ. செங்கோட்டையன் எக்ஸ்-எம்எல்ஏ, புரசை வி.எஸ். பாபு எக்ஸ்-எம்எல்ஏ, துணை பொதுச் செயலாளர் ஏ. ராஜ்மோகன், கழக பரப்புரையாளர் நாஞ்சில் கே. சம்பத், தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர் எக்ஸ்-எம்எல்ஏ, சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.டி.சி. என். தனிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் பந்தர்கார்டன் கோ. ஜெகநாதன், ஜி. ஹரி, ஹெச். சாந்தி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சிய பயணம் எப்படி நாட்டு மக்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், தலைவரை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் கூட ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக. சார், அம்மா படத்தையே வச்சுக்கிது, அப்போதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குனார். எந்த தலைவர் சொல்வார்? இது வரலாற்று. தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன். அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சளிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூவில். ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கே நீங்கள் போய் 10 மணிக்குள்ளே ரிசல்ட் போட்டு வந்துடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிடும். கவுண்டிங்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே மாதம் கவுண்டிங்கிறதுக்கு வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ளே ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நாங்கள் வேகத்திற்கு டோர் டெலிவரி பண்ணுங்க, அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புங்க, நம்ம பேனர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, வர எலெக்ஷனோட அவங்களை வீட்டுக்கே அனுப்புங்க தான் நாங்க சொல்றோம். ஒரு 50 பேர் 100 பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வருவாங்கன்னு பார்த்தா அலைக்கடலனா வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு. வட சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இது ஒரு கட்சியின் முழக்கம் அல்ல, இது ஒரு போர் முழக்கம். இது வெறும் போர் முழக்கம் அல்ல. பல்லாண்டு காலமாக இந்த மண்ணை மலடாக்கி இதில் ஊழலில் திளைத்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு எங்க வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை எல்லாம் நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட அவர்களுக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சி முழக்கம் இந்த குளத்தூர் மண்ணில் இருந்து சூளுரைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வெல்ல போகிறது, இது உறுதி. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம்தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்கப் போகிறோம். எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயார் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோயாகிவிட்டது.
பருவே இன்றைக்கு முகமாகிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய தரத்தையும் தகுதியையும் நீங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள். தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் தலைவர், எங்களுடைய அண்ணன், வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து, மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னா முதல்ல கொளத்தூர் மக்கள் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவர் ஒன்னே ஒன்று செஞ்சிருக்காரு, ஒரு உண்மையை இங்க பண்ணியிருக்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். கொளத்தூரை உண்மையால குளமா மாத்திருக்கிறார். மழை வரும்போது இங்க குளமாயிடும். அதனால இந்த கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள், அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பியும் ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருங்களா, எதுவுமே கிடையாது. தலைவர் நேற்று வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டில் என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? நம்மளுடைய போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகளையும் தவறுகளையும் மக்களுடைய பிரச்சனையும் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த 30 நாளும் கடுமையா நம்ம உழைக்கணும். வேற எந்த போக்கஸும் நம்ம கிடையாது, வேற எந்த ஈகோவும் கிடையாது, வேற எந்த தலையில தனக்கணமும் நம்ம கிடையாது. இங்க நம்ம வீரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த ஆட்சியை தூக்கி எறியணும், சென்ட் ஜார்ஜ் கட்டில உண்மையான மக்கள் ஆட்சியை உருவாக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நாம் மக்கள் ஆட்சியை நம்மளுடைய தலைவருடைய வழியில் உருவாக்குவோம். இந்த கொளத்தூர் முடிச்சுட்டு நாளைக்கு ஹார்பர்ல நம்ம அசோக் அண்ணனை வச்சு ஒரு மீட்டிங்கை போடுவோம். அடுத்து சேகர் பாபு அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீட்டிங்ல கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கூடிய சந்திப்போம். தேங்க்யூ.